ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அழகான டால்ஃபின் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது கண், இது மூக்கு, இந்த வளைவு பகுதி பின்பகுதி வளைவாக இருக்குமா, அது இந்த ரெக்கை, இந்த மேல் பகுதி டால்ஃபின் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது ஈஸியாக பண்ணலாம். ஃபுல் டியூட்டோரியல் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டியூட்டோரியலும் போட்டிருக்கேன், ஃபுல்லாக கட் பண்ணாமல். இது அழகாக இருக்கும். நான் வந்து 6mm பீடில் செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு டால்ஃபின் பார்க்க போகிறோம். எப்படி அதுக்கு நான் இந்த பாருங்கள், இதுக்கு வந்து மேல் பாகத்துக்கு டார்க் ப்ளூவும், இந்த அடி பாகத்துக்கு எல்லோ கலரும், கண்ணுக்கு ரெட் கலரும் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 4 மணி, நான் வந்து இதுக்கு வந்து 6mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 மணி கோத்துக்கலாம். ஒன்று, 2, 3, 4. ஒயர் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பாருங்க, 4 மணி கோத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். அடுத்தது நம்ம 2 இந்த ஒயரில் இந்த சைடில் 2 எல்லோ கலரும் 2 ப்ளூவும் கோக்கலாம். 4 மணி. ரெண்டு எல்லோ, 2 இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, இந்த பக்கத்தில் ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த ஒயரில் இந்த சைடு லெஃப்ட்ல 3 மணி கோக்கணும். 3 ப்ளூ கலர் மணி கோக்கணும். 3 மணி ப்ளூ கலர் மணி கோக்குறேன். இந்த மாதிரி வரும், அப்படியே வளைஞ்சு இந்த மாதிரி.
ஒரு ஒயரில் விட்டுட்டு 3 மணி கோர்த்துருக்கேன். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் விட்டுட்டு 3 ப்ளூ மணி கோக்கணும். இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறுகி வரும். அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த 2 மணியில் ஒயரை விடணும். இந்த ப்ளூ மணிலையும் இந்த எல்லோ கலர்லையும் ஒயரை விடணும். பாருங்க. போட்டுட்டு இப்போ ஒரு ப்ளூ மணியும் ஒரு எல்லோவும் போட்டுருவேன். இந்த இந்த இல்லை, ஒரு ப்ளூ மணியும் ஒரு எல்லோ கலரும் போக்கணும். இந்த மாதிரி வரும் பாருங்க. இந்த அடிப்பகுதி இப்படி வரும். இது அடிபாகம், இது வந்து வாய்ப்பகுதி. கிளீனா வருது பாருங்க. எல்லாம் ஸ்லோவா சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் ஸ்லோவா சொல்லித்தரேன். இங்க பாருங்க. இதே மாதிரி போட்டு வாங்க. இப்போ இந்த ஒயர்ல 3 எல்லோ கோக்கணும். ஒயர்லலாம் எதுவும் விடக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி கோக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஒரே மணிலேயே 3 எல்லோ கலர் மணி கோக்குறேன். இப்போ இந்த மஞ்சள் கலர் ஒயர்ல சைடில் விட்டுட்டு 2 எல்லோ கலர் மணி கோக்கணும். பாருங்க, பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுட்டு இப்போ 2 எல்லோ கலர் மணி இந்த இதில் கோக்கணும். இது ரொம்ப ஈஸி, எல்லாரும் போடுங்க. பாருங்க, இது அடிப்பாகன்னா உடம்புக்கு அடிப்பாகம் எப்படி வருது பாருங்க. அந்த ஒயிட் கலராக இருக்கும், நான் எல்லோ கலர் இருக்கும். மேலே டார்க் கலராக இருக்கிறதுக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டைன் பண்ணிக்கோங்க. அழகாக வருது பாருங்க. இப்போ பக்கத்துலலாம் ஒயர் விடாம இந்த சைடில் ஒயரில் நம்ம ஒரு எல்லோவும் 4 டார்க் ப்ளூ இது மணியும் கோக்கணும். நாலு ஒரு எல்லோ 4 ப்ளூ கலர் மணி கோக்குறோம். இந்த சைடு பார்க்கறதுக்காக நம்ம ஒயர் எதுவும் விடாம இந்த எல்லோ கலர் மணியில ஒரு எல்லோவும் 4 ப்ளூவும் கோக்குறோம். அடுத்தது இங்க பாருங்க, 1 2
ஏற்கனவே 1 இருக்கு ஒயர்ல. இப்ப 2 ப்ளூ மணில ஒயர விடணும். ஒயர விட்டுட்டு ஒரே ஒரு ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க. விட்டுட்டு 2 மணில ஒயர விட்டுட்டு ஒரே ஒரு ப்ளூ மணி இந்த ஒயர்ல கோக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இந்த மணில ஒயர விட்டுட்டு நம்ப 3 மணி கோக்கணும். இந்த ஒயர்லயே இப்ப 1, 2 போட்டு 2 ஒயர்ல விட்டு ஒரு ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க. இப்போ ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இந்த மாரி வரும். பாருங்க. இது அடிபாகம். டால்ஃபின் வாய் இது. படம் இது மேல் பாகம். டார்க் ப்ளூ. இந்த மாதிரி வரும். நான் பண்ண மாரியே பண்ணிட்டு வாங்க. கோத்துட்டு இந்த 3 பதில் விட்டு ஒரு பாகம் கோத்துருக்கேன். இப்போ 1 மணி கோத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயர்ல மட்டும் இந்த ஒயர்ல கிடையாது. இந்த ஒயர்ல வந்து நம்ப 4 மணி கோக்குறோம். அதுல மட்டும் விட்டுட்டு 1, 2, 3, 4. 4 உள்ள கோத்து உள்ள விடுறோம். ஒரு தனி இது பாருங்க. இந்த மாரி தனியா. இந்த மாரி இந்த ஒயர்ல மட்டும் இந்த ஒரே லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒயர்ல மட்டும் 4 மணி கோத்து தனியா விடுறோம். இது மேல் பாகம் அகலமா வரதுக்காக. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுல ஒரு மணில நம்ப 4 மணி விட்டோமா? இப்ப கோத்தாச்சு. இப்போ 1, 2 ப்ளூ மணில ஒயர விடுறோம். விட்டுட்டு நம்ம இந்த ஒயர்ல 1 மணி கோக்குறோம். கோத்துட்டு 1 மணில 1 மணி கோத்துறோம். பாருங்க அப்படியே ஃபேஸ் அழகா வருது பாருங்க.
இப்ப பாருங்க. இப்போ வந்து இப்ப என்ன வரணும், இந்த சைடு நம்ம முன்னாடி என்ன இருக்குமோ, அதே தான் இங்கேயும் வரணும். நான் சொன்ன மாரி அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். 2 ஒயர்ல விட்டுட்டு 3 மணி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 மணி இருக்கு. இந்த பின்னாடி நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ, அதே தான் இங்க முன்னாடியும் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கோத்துட்டோம். இப்போ இந்த சைடுல ஒயர்ல ப்ளூ கலர்ல விடணும். ர இந்த சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுல ப்ளூ கலர்ல விட்டணும். லெஃப்ட் சைடுல இருக்கிறத எல்லோ கலர்ல ஒரு ஒயர்ல விட்டுறணும். இங்க இருக்கு பாருங்க. இதே மாரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்ப நம்ம 2 விட்டுக்கோங்கம்மா, இங்க விட்டு அப்ப என்ன பண்ணோம்? 2 எல்லோ 2 ப்ளூவும் இங்கேயும் அதே மாரி இங்க இருக்கு பாருங்க. அதே மாரி 2 ப்ளூவும் இங்க ஒரு எல்லோவும் மணியும் கோக்கணும். இதே தான் ப்ரொசீஜர். 2 ப்ளூவும் ஒரு எல்லோவும் கோக்கணும். அந்த சைடுல என்ன இருக்கோ அதே மாரி தான் இந்த சைடுல ஈக்குவலா வரணும். இங்க வந்து பாருங்க 6 மணி 2 எல்லோ வருதுல்ல, 2 ப்ளூ. அதே மாரி இங்க பாருங்க கரெக்ட்டா வந்து. அப்ப நீங்க போடுறது கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே ஃபேஸ் வருது பாருங்க அழகா. இது அடிப்பாகம், இது முகம், அந்த மூக்கு சைடு, இது மேல் பாகம். இன்னும் அழகா வருது பார்த்தீங்களா? நம்ம இந்த சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அதே தான் இங்கே இது பண்ணோம். மிஸ்டேக்கே வராது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரியே போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா. அடுத்து நம்ம போகலாம். இப்போ வந்து இப்போ எல்லோ கலரில் விட்டுட்டு மூணு எல்லோ கலர் இந்த ஒயரில் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஒயரில் இந்த சைடு விட்டுட்டோம். இந்த சைடு ஒயரில் 3 எல்லோ கலர் மணி கோக்கம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 எல்லோ கலர் மணி கோக்குறேன். இப்போ 1 2 மணியில் ஒயரை விடுறோம். விட்டுட்டு 2 எல்லோ கலர் மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 எல்லோ கலர் மணி கோக்குறேன். இது பாருங்க, இந்த மாதிரி அழகாக வருது. இந்த மாதிரி ஷேப்பு வருது பாருங்க. அப்படியே மேலே தூக்கி வரும். இந்த லைன் ஃபுல்லாக அழகாக கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. இந்த வாய்ப்பகுதி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடில் நம்ம விட்டுட்டு ப்ளூ கலர் முனியில் இந்த சைடில் விட்டுட்டோம். விட்டு இங்கே ஒரு எல்லோ 3 ப்ளூ கலர் கோக்கணும். ஒரு எல்லோ 3 ப்ளூ. ஒன் 2 3.
பாருங்க இப்படி வரும். இப்ப அடுத்த ரவுண்ட். இப்போ பாருங்க, இப்ப இந்த 2 மணிலயும் ப்ளூ மணிலயே விடணும். விட்டு 3 ப்ளூ மணி கோக்கணும். ஏன்னா மேல் பாகம் வந்து டார்க் ப்ளூ வருதுல அதனால. 1 2 கோத்துட்டு இப்போ 3 ப்ளூ மணி கோக்கணும். இந்த ஒயர்ல கோக்குறேன். 1 2 3 இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா வருது பாருங்க. இப்போ 2 மணில விட்டுட்டு 3 ப்ளூ மணி நம்ம கோக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மணில ஒயர விட்டுட்டு இது பாருங்க 2 மணில ஒயர் விட்டு 2 மணி கோக்குறேன் ப்ளூ மணி. நீங்க கரெக்ட்டா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். பாருங்க. இப்படி வரும். இந்த 2 மணிலயும் ஒயர விடணும். 2 மணில ஒயர விட்டுட்டு, இதுல 3 மணி கோக்கணும். ஏன்னா இங்க 6 மணி இருக்குல்ல, அதனால 2 மணில ஒயர விட்டுட்டு, நம்போ 3 மணி கோக்கலாம். இங்க பாருங்க, இந்த 2 மணில ஒயர விட போறேன். 1 2 மணில ஒயர விட்டுட்டு, இப்போ 3 மணி இப்போ இருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு 3 மணி கோக்க போறோம். 1 2 3 பாருங்க. இது மாரி வந்திருக்கு வரும். இப்ப நம்போ இங்க இங்க பாருங்க. இந்த இதுதான் இந்த ப்ரொசீஜரா தான் இங்க வந்து 1, 2, 3 இங்கேயே அதே மாரி ப்ளூ மணியும் இந்த 2 இதுல ஒயர விட்டுட்டு, இப்ப நம்ம கோக்கணும். இப்போ வந்து 2 ரோஸ் மணியும், ஒரு 2 ப்ளூ மணியும், ஒரு எல்லோவும் 2 ப்ளூ மணியும், ஒரு எல்லோ மணியும் கோக்கணும். பாருங்க. என்ன அழகா வருது பாருங்க. டால்ஃபின். இப்போ இந்த வெள்ள மணியில ஒயர விட்டுட்டு 3 எல்லோ கலர் மணி கோக்கணும். பாருங்க. இதுல ஒயர விடுறேன். ஒயர விட்டுட்டு இந்த ஒயர்ல இந்த சைடு ஒயர்ல 3 எல்லோ கலர் மணி கோக்குறேன். 2 3
3 எல்லோ கலர் மணி கோக்குறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 1, இது 2 இது விட்டுட்டு 2 எல்லோ மணி கோக்கணும். இந்த ஒயர்ல மேல் ஒயர்ல 2 எல்லோ கலர் மணி கோக்கணும். இதே மாதிரி தான் இங்கேயும் 5 மணி கணக்கு. இங்க 5 மணி இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 5 மணி வரணும். பாருங்க, இது மாதிரி இங்கே 5 மணி, இங்கே 5 மணி, இங்கே 5 மணி, இங்கே 5 மணி, அது மாதிரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளூ மணில வர விடுறேன். விட்டாச்சு. இப்போ இங்க வந்து 2 ப்ளூவும் கண் வைக்கிறதுக்காக ஒரு ரெட்டும் கோக்கப்படும். இந்த மணில 2 ப்ளூ மணியும் ரெட் மணி வந்து கண்ணு பாருங்க இப்படி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ 2 ப்ளூ மணில ஒயர விடுறேன். இந்த ஒயர்ல 3 டார்க் ப்ளூ மணி போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 4 மணில ஒயர் கோத்துட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க, இப்போ இதுல 2 ப்ளூ மணி கோக்க. இந்த மாதிரி வரும். இங்க 6 மணி, இங்க 6 மணி. இப்ப பாருங்க, இப்போ நம்ம இங்க கண்ணு கொடுத்துக்கோம்ல, அதே மாதிரி இந்த இதுல 1 2 3 3 மணி. இப்போ பாருங்க, இது 2 ஒயர்ல விட்டுறணும். 2 ஒயர்ல விட்டுட்டு 2 ப்ளூ மணி, ஒரு கண்ணுக்கு சிகப்பு மணி. இதுல இங்க இருக்கிற மாதிரியே
2 ப்ளூ மணி, ஒரு சிகப்பு மணி. இங்க இன்னொரு கண்ணு. மொத்தம் 3 கணக்கு மணி. ஒரு சிகப்பு மணி. 2 மணில விட்டுட்டு கோக்குறேன். இங்க பாருங்க இன்னும் அழகா வந்திருக்கு. இந்த சைடுல இருக்கிற மாரியே தான் இந்த சைடும் வரணும். நீங்க அத பார்த்தே கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியா. இப்ப அடுத்தது பாருங்க எப்படி வரும். இப்ப 2 ப்ளூ மணி. இந்த இடத்துல 2 ஒயர்ல விட்டுட்டா 2 ப்ளூ மணி வரும். இதுதான் மேட்ச். இப்ப பாருங்க இத முடிச்சுட்டேன். இப்ப அடுத்தது இந்த 2 மணி இந்த கண்ணுக்கு பின்னாடி நம்ம என்ன இந்த ப்ரொசீஜர் என்ன போட்டோமோ அதே தான் இந்த சைடும் வரணும். இப்போ இங்க 2 ப்ளூ மணி இருக்கு. அதே மாரி இங்க 2 மணி. 2 ஒயர்ல விட்டா 2 ப்ளூ மணி கோக்கும். இதேதான். இந்த ப்ளூ மணி இந்த சைடு ஒயர்ல கோர்த்துருக்கேன். இந்த ஒயர்ல ப்ளூ மணி கோக்குறேன். பாரு. இந்த சைடு வந்துச்சு. இந்த சைடும் கரெக்ட்டா வந்துருச்சு. இந்த ஒயர் கட் பண்ணிடுறேன். இப்போ ஒயர் தீர்ந்து போச்சு. வேற ஒயர் கோக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இது முடிச்சுட்டோம். இப்போ இந்த கண்ணுக்கு நேரா இந்த மணில ஒயர விட்டுருக்கேன். 2 மணி விட்டுட்டு ப்ளூ மணி 3 இந்த மேடா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒயர்ல இந்த 2 ஒயர்ல ஒயர் கோர்த்துருக்கேன். இப்போ 3 ப்ளூ மணி கோக்கணும். 3 ப்ளூ மணி கோக்குறேன். 1 2 3 பாருங்க 1 2 3 4 இதுல 3 இதுல ஒயர் விட்டுருக்கேன். இப்போ 1 மணி கோத்தா போதும். இதுல 1 மணி கோக்குறேன். பாருங்க அப்படியே அந்த ஷேப் வந்துருச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 4 இதுல வந்து இந்த மணில ஒயர் இது கோக்கணும். இந்த 2 மணில ஒயர கோட்டு 1 மணி கோத்தா போதும். இங்க பாருங்க. இதுல 1 மணி இந்த ஒயர கோக்கணும். இந்த 2 மணில இந்த ஒயர கோத்துட்டு 1 மணி கோத்தா போதும். இதோ 1 2 3 4 மணி கோத்துருக்கேன். 4 மணில ஒயர் விட்டுருக்கேன். 1 மணி இப்போ ப்ளூ மணி கோக்குறேன். இங்க அதே மாரி தான், இங்கேயும் அதே மாரி தான். 1 மணி கோத்துட்டேன். இந்த சைடு 5, இந்த சைடு 5, 1 மணி பாருங்க. அழகா அப்படியே கூம்பு மாரி வளைஞ்சிருச்சு பாருங்க. இந்த சைடு பின்னாடி, இது மேல் சைடு. இந்த சைடு 5 மணி, இந்த சைடு கரெக்ட்டா வருது பாருங்க. இப்போ மொத்தம் இங்க ஒரு 4 ப்ளூ மணி, 2 இது மணி கணக்கா இருக்கு. இந்த ஷேப் அழகா வரணும். இப்போ வந்து 2 ப்ளூ மணியும் இந்த இடத்துல அப்படியே ஒயர வச்சிருக்கேன். 2 1 2 3 4 இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒயர் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து 2 ப்ளூ மணியும் 1 அந்த சிகப்பு மணி. நம்ம சிவப்பு மணி பதில் நான் வந்து நாக்குக்கு லைட் ப்ளூ வைக்க போறேன். ஒரு ப்ளூ மணி. பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இப்ப நான் சொன்னேன்ல இங்க 1 மணி விட்டு 2 மணி இது வாய்ப்பகுதிக்கு இது 1 5. இப்போ வந்து இந்த மணில இப்ப விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ளூ மணில இந்த ஒயரே விட்டுருங்க. அந்த மூக்கு மேல இருக்கிறதுக்காக. இங்க பாருங்க மறுபடியும் இதுல விடுறேன். இதுல விடுறேன். கீழ ஒரு
ஒயரில் விடுறேன். ஒயரில் விட்டுட்டு 2 மணி கோக்குறேன். 2 மணி இதில் இது இப்படியே போட்டு இந்த இடத்துல பாருங்க. இது பாருங்க 2 மணி கோத்துட்டு இந்த மாதிரி வரும். இங்கே 2 இங்கே 2 இந்த மாதிரி வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இங்கே இந்த ப்ளூ மணியில் ஒயரை விடுங்க. பாருங்க வளைஞ்சு குறுகி வருது பாருங்க அந்த மூக்கு கிட்ட. இப்போ வந்து இங்கே இங்கே இருக்கு பாருங்க. இந்த ப்ளூ மணியில் ஒயரை விடுங்க. இந்த ப்ளூ மணியில் ஒயரை விடுறேன். ஒயரை விட்டுட்டு ஒரு மஞ்சள் மணி கோக்கணும். ஒயரை விட்டுட்டு இதில் ஒரே ஒரு மஞ்சள் மணி கோக்குறேன். இங்கே பாருங்கள். இப்படி இந்த சைடு இருக்க மாதிரியே இந்த சைடு கோக்கணும். ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இங்கே பாருங்கள் 5, இதில் மிடில் இது, இந்த சைடு 5 வருது. இப்போ சைடில் ஒரு மணி விட்டுட்டு ஒரே ஒரு எல்லோ கலர் மணி கோக்குறேன். பாருங்க இந்த மாதிரி கோக்கணும். இது பாருங்க 1 2 எல்லோ மணியில் இப்போ இந்த ஒயரை விடுறேன். இந்த ஒயரை விடுறேன். விட்டுட்டு 2 எல்லோ மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 எல்லோ மணி கோக்கணும். இந்த ஒயரை மணியை வெளில இன்னும் பாருங்க. இது விட்டுருக்கேன். ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த மணியில் மேல் இருக்கிற மணியில் 2 ஒயரில் 2 மணி கோக்கணும். எல்லோ கலர் மணி. இப்போ அடிபாகம் அதனால எல்லோ கலர் மணி கோக்கணும். ஒயர் இப்போ டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். இந்த சைடு 6 மணி, இந்த சைடு 6 மணி, இந்த சைடு இப்போ வந்து இந்த 2 ப்ளூ கலர் மணியில் ஒயரை விடுறேன். ஒயரை மட்டும்தான் விடணும், மணி எதுவும் கோக்கக்கூடாது. பாருங்க இந்த 2 ப்ளூ மணியில் ஒயரை விடுறேன். இது 1, விட்டு அவ்வளோதான். சரி பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். முடி போட்டுடலாம். இது உள்ளே வந்துடுச்சு பாருங்க. இது மூக்கு, இது வாய். இது எதுவும் மணி எதுவும் கோக்கக்கூடாது. இந்த சைடு 4 இருக்க மாதிரி இந்த சைடு இங்கே பாருங்க இப்படி வந்துடும். கரெக்டாக இருக்கு பாருங்க மூக்கெல்லாம்.
பாருங்க. இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. மூக்கு இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. ஷேப் வந்துருச்சு பாருங்க. இது கண்ணு, இது மூக்கு, இந்த ஷேப்பு, இந்த பாகம். பின்னாடி பாகம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த சைடு 2 சைடும் நம்ம கை மாரி டால்ஃபினுக்கு அந்த ரெக்க போட போறோம். இங்க பாருங்க. இந்த கண்ணு கிளியரா இந்த பகுதி 6 மணி கோத்துருக்கோம்ல, அதுல வந்து இந்த எல்லோ கலர் 2 மணிலயும் ஒயர விட்டுக்கணும். இந்த ஷேப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வால் பகுதி சைடுல வந்து கைப்பகுதி, முன்னங்கை செய்றோம். அதுல 2 வந்து எல்லோ கலர்ல மணியில ஒயர்ல விட்டுருக்கேன். இப்போ இந்த ஒயர்ல 2, இந்த ஒயர்ல 3 டார்க் ப்ளூ கோக்கலாம். இந்த 2 மணியில விட்டுட்டு 5 மணி கோத்துருக்கேன். 5 மணியில கோத்துட்டு, இப்போ பாருங்க. இப்போ இப்போ 1 மணி இந்த மணியில விட்டுட்டு ஒயர ஒரே ஒரு மணி கோக்கணும். இந்த கைப்பகுதி கூரா இருக்கிறதுக்காக. விட்டு பாருங்க. எடுத்து ஒரே ஒரு மணி மட்டும் நம்ம கோக்கணும். இந்த சுத்தி இந்த ஒயர இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம 1 மணி கோக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒயர இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு மணி ஈஸியா கோக்கலாம். இங்க பாருங்க. இந்த 5 மணியில இப்படி முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்க எந்த மணியில விட வேணாம். இந்த மணியில இப்படி டைட்டா இப்படி முடிச்சு போட்டுக்கங்க. இப்ப டைட்டா இப்படி முடிச்சு போட்டுக்கங்க. இப்போ ஒரே ஒரு மணி மட்டும் அந்த கூர் பகுதிக்காக கோக்குறோம். பாருங்க. ஒரே ஒரு மணிய மட்டும் ப்ளூ மணிய இந்த கூர் பகுதிக்காக விட்டுட்டு 1, 2, 3 3 மணி விட்டுட்டு இந்த மணியில கோக்கணும். அவ்வளோதான். இந்த பாருங்க. இந்த மாரி பண்ணிட்டு, இந்த மணியில கோக்க வேண்டியதுதான். இந்த மாரி அழகா வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஒயர விட்டு கட் பண்ணிடலாம். ஒயர் அதிகமா தான் நீங்க இந்த சைடு குடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஒயர விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்ப இந்த சைடு முடிஞ்சுச்சு. இப்ப அதே மாரி இந்த சைடு நான் போடுறேன். இந்த பாருங்க இவ்வளோதான். இப்படி போட்டுருக்கேன். ஷேப் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி வரணும். முடிச்சு போட்டுட்டு ஒரு மணி கோக்கணும். அதே மாரி இந்த சைடு நான் கோத்து காமிச்சிடுறேன். இங்க இருக்க மாரியே இங்கேயும் 6 மணியில இந்த ஒயர விட்டுட்டு இதே மாரி கோக்கணும். இப்படி வரும். இங்க முடிச்சு போடணும். 5 மணி கோத்துட்டு முடிச்சு போடணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இது முடிச்சாச்சு. இந்த சைடு 2 சைடும் பாருங்க. இந்த ரக்க மாரி இருக்கும். இப்போ வந்து மேல் பகுதி அந்த ஓடு மாரி இருக்கும். அத நம்ம போடலாம். இங்க பாருங்க 1, 2, 3 இதுல இதுல ஒயர விட்டுட்டு 2 ஒயரையும் ஒண்ணா ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்க. இந்த லாஸ்ட் போர்ஷன்ல 2 ஒயர விட்டுருக்கேன். 2 ஒயர் 2 இது ஜாயின் பண்ணணும். இது 2த்தையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு இதுல 2 மணி கோக்குறோம். 1 2 மணி கோக்குறோம். 2 மணி கோத்துட்டு
இப்படி பிரிச்சுக்கிறோம் இந்த ஒயரை. இது பாருங்க இப்படி பிரிச்சுக்கிறோம். இது நல்லா இழுத்தி இப்படி டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிட்டு இப்போ இந்த மணில இந்த ஒயர்ல ஒரு ஒயர்ல 3 மணி கோக்குறோம். 2 3 3 மணி கோத்துட்டு இங்க இருக்கு பாருங்க இந்த 6 மணி ஒயர் 6 மணி இந்த 6 மணிக்குள்ள இந்த ஒயரை விடுறேன். இது பாருங்க இது மாதிரி விடுறேன். இந்த மாதிரி வருது மேல் பாகம். அப்புறம் திருப்பி இந்த 3 மணிக்குள்ள ஒயரை விடுறேன். இந்த ஒயரை விட்டுட்டு திருப்பி இதே 3 மணிக்குள்ள நம்ம வரணும். திருப்பி விடுறோம். அது மூடு மாதிரி இருக்கும் டால்ஃபினுக்கு அந்த பகுதி. இப்போ இந்த 3 மணிலையும் திருப்பி ஒயரை கோக்குறோம். ஒரு மணியில விட்டுட்டு 2 ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு மணியில இதுல விட்டுட்டு 3 மணியில விட்டுட்டோம். இப்போ இதுல ஒரு மணி கோக்குறோம். ப்ளூ மணி. அனதர் இன்னொரு ஒயர் வச்சிருக்கோம்ல அந்த ஒயர்ல ஃப்ரீயா விட்டோம்ல அந்த ஒயர்ல கோத்துட்டு இப்போ முடி போட்டுற வேண்டியதான் டைட்டா. பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இதுல கோத்துட்டு அதுக்கப்புறமா 2 மணி கோத்துட்டு 2 ஒயர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இப்போ 3 மணி இது இந்த மணிக்குள்ள விட்டுட்டு 3 மணிக்குள்ளேயே ஒயரை விட்டுட்டு இந்த சைடு ஒயர்ல ஒரு மணி கோத்துட்டு அப்படியே முடிச்சு போட வேண்டியதுதான். இந்த மேல் பாகம் அப்படியே மோடு மாதிரி வரும். டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இங்க ஒரு 2 மணி 2 ஒயரை விட்டுட்டு 2 மணி அதுக்கப்புறமா 3 மணி 3 மணிக்குள்ள திருப்பி இந்த ஒயரை விட்டுட்டு முடி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். முடி போட்டு இதை கட் பண்ணிடலாம். இது மேலே மூடு பகுதி. இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி இந்த பகுதி எப்படி கொத்தமோ அதே மாதிரி தான் 2 ஒயரை இது பண்ணிட்டு இந்த மணியில விட்டுட்டு திருப்பி இந்த ஒயரை கட் பண்ணணும். முடி போட்டு இப்போ வால் பகுதி மட்டும் பண்ணிடலாம். நான் லைட் ப்ளூ வைக்க போகிறேன். வால் பகுதிக்கு லைட் ப்ளூ கலர் பண்ண கட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம இது முடிச்சாச்சு. 2 ரெக்கை முடிச்சாச்சு. இந்த சைடு பார்ட்டு முடியும். இப்போ வால் பகுதி நான் இப்போ இந்த பாருங்கள் இங்கே 4 இருக்குது. இதில் மேல் பாகம் 2த்துல ஒயரை விட்டுருக்கேன். ஒயரை விட்டுட்டு இந்த சைடில் 3 ப்ளூ கலர் மணி கோக்குறேன். லைட் ப்ளூ 1 2 3 கோக்குறேன். இப்போ இந்த சைடு ஒயர்ல ஒரு மணி கோக்குறேன். மொத்தம் 4 மணி கணக்கு. ஒரு ஒயர்ல 3 ஒரு இதுல 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே வந்து எதை மணியை விடாம அப்படியே முடிச்சு போடுறோம். டைட்டா முடிச்சு போட்டுக்கிறோம். மணில விடக்கூடாது. இந்த மாதிரி டைட்டா முடிச்சு போட்டுங்க. இந்த மாதிரி டைட்டா முடிச்சு போட்டுக்கணும். இந்த சைடு ஒயர்ல 3 ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த மணியில விட்டுட்டு 3 ஒயரு இந்த சைடுல இப்படி டைட்டா முடுக்கி போட்டுக்கணும். ஒயரை ஈக்குவலா வச்சுட்டு இங்க வந்து நம்ம 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அதுதான் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். ஓரத்துல இப்போ இந்த முடிச்சு போட்டு இந்த மணில ஒயரை விட்டுருக்கேன். ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த பாருங்க இப்போ இந்த மணில 3 மணி 1 2
3 மணி கோர்த்துருக்கேன். இந்த ஒயரில் 3 மணி கோர்த்துருக்கேன். இப்போ இதில் 3, இந்த சைடு ஒயரில் 2 மணி கோர்ப்போம். இப்போ நான் வால் பகுதி கோர்க்குறேன். முடிச்சு போட்டுங்க. மணிலாம் விடக்கூடாது, முடிச்சு தான் போடணும். பாருங்க, இப்படி முடிச்சு போடணும். டைட்டாக 2 முடிச்சு போட்டுங்க. பாருங்க, இப்படி முடிச்சு போட்டுங்க. டைட்டாக முடிச்சு போட்டுட்டு 2 முடிச்சு போட்டுங்க. இப்போ இதில் 1 மணி கோர்த்துக்கலாம். ஒரு மணி கோர்த்துக்கிட்டு பாருங்க, இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இந்த 1 மணி இப்படி கோர்த்து இதில் விடணும் ஒயரை. இந்த 1 மணியில் ஒரு ஒயரில் கோர்த்து மாதிரி விடணும். ஏன்னா அந்த கூர்பாகம் வரத்துக்காக நம்ம இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்க, இந்த ஷேப் இந்த மாதிரிக்காக, இந்த விளக்கு ஷேப் வரும்ல, அந்த மாதிரி பூரா திலகம் ஷேப் வரும். இங்கே பாருங்க, இந்த அடியில் இந்த மாதிரி வளைவாக வர்றதுக்கு இந்த அடியில் இந்த 6 மணியில் அந்த ஒயரை நம்ம கோர்த்து முடி போட்டுடலாம். ஒயரை மட்டும்தான் கோக்கணும், மணியெல்லாம் எதுவும் கோக்கக்கூடாது. ஒயரை மட்டும் அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டு இது அடிப்பக்கமாக பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த வளைவு மேலே அழகாக வளைவாக வரும். தான் டெக்னிக். அப்படியே இழுத்து பிடிச்சி இந்த ஒயரில் ஃபுல்லாக இந்த 6 மணிலையும் ஒயரை விட்டுட்டு முடி போட்டுருங்க அடிப்பக்கமாக. உறுதி செய்திருக்கார். பதக்கத்தை விட அவருடைய பயணம் என்பது ஒவ்வொரு நாளும் பார்த்து குறிப்பாக பாருங்க, இந்த 6 மணியில அடிபாகத்துல ஒட்டிங்கன்னா இந்த மாதிரி வளைவு மேல் பாகம் வளைவா வரும். அந்த அடிபாகத்துல விடணும். ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். அழகான டால்ஃபின் சூப்பராக இருக்கு பாருங்க. ஈஸியாக நீங்கள் போடலாம். நான் ஃபுல்லாக கற்று கொடுத்துருக்கேன் டுட்டோரியல். நீங்கள் இதை வச்சு அழகாக போடலாம். அழகாக இருக்கும். நான் 6 mm பீட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த 3 இது பண்ணிட்டு கட் பண்ணிடுவேன் அடிபாகமாக. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், டால்ஃபின் அழகாக வந்து முடிச்சாச்சு. பாருங்கள், வளைவாக வந்துடுச்சு. மூக்கு, கண் அழகாக இருக்குது பாருங்கள். இது அடிப்பகுதி. இது வந்து 2 சைடும் ரெக்கை. இது மேல் சைடு முதுகெலும்பு அந்த இது இருக்கும் பாருங்க. வாலுக்கு நான் அழகாக இந்த கலர் போட்டிருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்க. டால்ஃபின் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் டால்ஃபின் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். மூக்கு, கண்ணெல்லாம் இந்த வால்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது.